வணக்கம் நண்பர்களே, ருக்மிணி தமிழ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையின் பெயர் காதல் தீயில் கரைவோம் வா. கதையின் எழுத்தாளர் ருக்மிணி அவர்கள். கதையின் குரலாக நான் உங்கள் கவிதா பாண்டியன். அத்தியாயம் 7, 8 மற்றும் 9 பார்க்கலாம் வாங்க. அவளை அந்த கோலத்தில் பார்த்தவனின் மனதிற்குள் சொல்ல முடியாத புயல் அலைகள் உள்ளே பூகம்பமாய் கிளம்ப அவனின் நரம்புகளும் உணர்ச்சிகளும் தணிக்கையில் சிக்கி தவித்தது. அவளின் நிலைமை அதற்கு மேலே. கண்கள் அதிர்ச்சியில் விரிய, கை கால்கள் தானாகவே நடுங்கியது. அவள் மூளை சொன்ன செய்தி அவள் மனதிற்குள் போனதோ என்னமோ அவளுக்கு அவமானமாய் இருந்தது. 20 ஆண்டுகளில் தாய்க்கு பிறகு இந்த நிலையில், அதுவும் இவன் சே என்று நினைக்கையில் அசிங்கமாகவே இருந்தது நிலவுக்கு. தாலி கட்டியதால் மட்டுமே ஒருவன் அப்படி பார்ப்பதா என்று கூட நினைத்தாள். அதே நிலையில் கண்கள் தானாகவே கலங்கியது. அவனும் உடைமாற்ற வந்திருப்பான் போல. வெறும் ட்ராக் பேண்ட்டுடன் நின்றிருந்த அவன் கோலத்தை பார்த்து மீண்டும் உடல் கூச தலையை குனிந்து கொண்டாள். மற்ற பெண்கள் போல் அவனின் கட்டுமஸ்தான உடலை பார்க்க ஆவல் இல்லை. ஏன், அவன் முகத்தை பார்க்க கூட பிடிக்கவில்லை நிலவுக்கு. அடி மீது அடி வைத்து அவளை நெருங்கினான் ஆத்விக். கண்களாலேயே அவளை வதைத்து கொண்டிருந்தான். நிலவின் மனமோ துடித்து கொண்டிருக்க கைகள் நடுங்கியபடியே தன் பெண்மை மூடினாள். மிக அருகே வந்த ஆத்விக் அவளை சற்று முரட்டுத்தனமாக இழுத்து இடையோடு இடையாய் அணைத்து கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத நிலா மீண்டும் கண்கள் கலங்கினாள். அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை. எலும்புகள் உடையும் அளவிற்கு வெறி கொண்டு அவளை அழுத்தி பிடித்து அணைத்தும் கொண்டான். தன் உதட்டை அவள் உதட்டின் அருகே கொண்டு சென்றான் ஆத்விக். வயிற்றில் அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமாக அவளுக்கு திடீரென்று மாதவிடாய் வந்துவிட அதிகப்படியான உதிரப்போக்கு கால்களின் வழியே வழிந்து ஓடியது. தன் முழு பலத்துடன் நில ஆத்விக்கை பிடித்து தள்ளிவிட்டாள். அவள் தள்ளியதில் குழப்பம் அடைந்தவன் அப்போதுதான் அவனை கவனித்தான். அவள் கட்டியிருந்த இன்ஸ்கர்ட் தாண்டி உதிரம் கால்களின் வழியே வழிந்தோட சத்தம் போட்டு அவன் முன்பே அழுது கொண்டிருந்தாள் நிலா. தான் செய்த முட்டாள்தனம் அப்பொழுதுதான் அவன் மூளைக்கு உரைக்க குற்ற உணர்ச்சியில் சற்றே தள்ளி சென்றான் ஆத்விக். மதி, ஐயோ சாரி மதி, நான் வேணும்னு பண்ணல என்று அவன் உளர, உடலை சுருக்கி படுத்திருந்தவள், தயவு செய்து இங்கிருந்து வெளியில போயிடுங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்று கதறி அழுதாள். வீட்டில் கூட்ட சத்தம் அதிகமாக கேட்டதால் உள்ளே நடக்கும் விஷயம் வெளியே தெரியவில்லை. தான் செய்த அவசரத்தை எண்ணி அவமானப்பட்டவன் ஒரு பனியனை போட்டுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கதவை சாத்தி கொண்டு வெளியே சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு அவள் பையிலிருந்து ஒரு சுடிதாரையும் மற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று தாழ் போட்டு கொண்டாள். தண்ணீரை திறந்து வாய்விட்டு அழுதாள். கண்ணீரும் அவளின் உதிரமும் தண்ணீரில் கரைய சிறிது நேரத்தில் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள் நிலா. எதிரில் விஜயா வர, நிலா கண்ணு, என்னடி ஆச்சு? ஏன் கண்ணு எல்லாம் செவந்து இருக்கு? ஆமாம், காலையிலே குளிச்சிட்டல்ல, ஏன் மறுபடியும் குளிச்ச என்று கேட்க, இல்லை விஜிமா, தலைக்கு ஊற்றிட்டேன் அதான் என்றாள் தயக்கமாய். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வரேன் என்றார் விஜயா. அறைக்குள் சென்றவள் போர்ட்டிகோவில் தலையை காய வைத்து ஒரு கிளிப்பும் போட்டு கொண்டாள். கீழே ஒரு பாயை போட்டு அதில் அமர்ந்திருந்தாள். உள்ளே வந்த விஜயா அவளுக்கு ஹார்லிக்ஸ் எடுத்து வர, விஜிமா, என்ன இது என்றாள் நிலா. பரவாயில்லடா, நீ குடி என்றார் விஜயா. அவளும் அதை வாங்கி மடக் மடக் என்று குடித்தாள். நீ ரெஸ்ட் எடு நிலா, இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, சரியா என்றார் விஜயா. அவள் மௌனமாய் இருக்க விஜயாவோ, ஆத்விக் ஏதும் சொன்னானா என்றாள். சற்று முன் நடந்த விஷயங்களை நினைத்தவளின் கண்கள் தானாகவே கலங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜிமா, கொஞ்சம் வயிறு வலி, அவ்வளோதான் என்றாள். என்னால் புரிஞ்சுக்க முடியுது நிலா, என்னுடைய அக்கா பேசினது தப்பு தான், மனசில் எதுவும் வச்சுக்காத தங்கம் என்றார். நான் எதுவும் நினைக்கல விஜிமா, விடுங்க, அவங்க மனசில் இருந்தது தானே சொல்கிறாங்க, அவ்வளோதானே. சரிடா, நீ ரெஸ்ட் எடு என்று விஜயா கிளம்ப, விஜிமா, அவர் எங்க என்றாள் நிலா. ஆத்விக்கா என்றாள் விஜயா. ஆமாம், காணுமே என்றாள் நிலா. அக்கறை இல்லை, எங்கோ சீக்கிரம் வந்து விடுவானோ என்ற பயம். வெளியில் ஒரு வேலையாக போகிறேன்னு மட்டும்தான் சொன்னான், வேற எதுவும் சொல்லலை. விஜிமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுடா என்றார். நான் நாளையிலிருந்து காலேஜ் போகிறேன், இது கடைசி வருஷம் இல்லையா என்று தயங்கியே கேட்டாள்.
இதையெல்லாம் நீ கேட்கணுமா? நீ போடா, இங்கிருந்து பக்கம்தானே என்றார். ஆமா விஜிமா, பக்கம்தான் என்றாள் நிலா. சரிடா என்று மற்ற வேலைகளை பார்க்க சென்று விட்டார். இங்கு ஆத்விக்கோ தன்னை நினைத்து அவன் மீதே கோபம் வர கைபோன போக்கில் அந்த கடற்கரை சாலையில் தனது காரை ஓட்டி கொண்டிருந்தான். ச்சே, இவ்வளவு கேவலமான ஜென்மமாய் நான் மாறிவிட்டதை எண்ணி வெட்கப்பட்டான். ஏற்கனவே மதி தன் மீது வெறுப்பாய் இருக்க இப்பொழுது தான் செய்த காரியத்தினால் மொத்தமாக தன்னை வெறுத்து இருப்பாள். இனி அவள் முகத்தில் எப்படி முழிக்க, பேசினால் பேசுவாளா என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருந்தான். இனி மேலும் சுற்றி திரிந்தால் அத்தைக்கு பதில் கூற முடியாது என்று வீட்டுக்கு வண்டியை திருப்பினான். மதியம் 3 மணிக்கு மேலே வீடு வந்து சேர்ந்தான். சொந்தங்கள் யாரையும் காணாமல் இருக்க எதிரே கீதா வர, இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே, போய் சீக்கிரம் சாப்பிடுப்பா என்றார். நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை என்று உரிமையோடு கேட்டவன், நாங்கள் எல்லோருமே 1 மணிக்கே சாப்பிட்டுட்டோம்ப்பா, நீதான்ப்பா சாப்பிடல, இன்னும் போய் சாப்பிடுப்பா. சரி தம்பி, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் என்று கூறிவிட்டு சென்றார். உள்ளே வந்தவன் முதலில் தேடியது நிலாவைத்தான். அவள் ஹாலில் இல்லாததை கண்டு கண்கள் அலைமோதியது. ஆத்விக், எங்கடா சாமி போன வேலை முடிஞ்சிடுச்சா? சரி வா சாமி, வந்து சாப்பிடு என்றார். எல்லோரும் சாப்பிட்டாங்களா அத்தை என்று கேட்டான் ஆத்விக். எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நிலாவும் சாப்பிட்டாச்சு, நீ வந்து சாப்பிடு என்று உணவை எடுத்து வைத்தார். பேருக்கு குறித்துவிட்டு தன் அறைக்குள் செல்வதா வேண்டாமா என்று யோசித்தே கொண்டிருந்தான் ஆத்விக், நானும் கீதாவும் செங்கல்பட்டு வரை போயிட்டு வரோம். நைட்டுக்கு சாப்பாடு இருக்கு, நீயும் நிலாவும் சாப்பிடுங்க. அவளை பார்த்துக்கோடா, பாவம் உடம்பு வேற சரியில்லை, நான் வரட்டுமா என்றார் விஜயா. முதன் முறையாக நிலாவை பார்க்க பயந்து குற்ற உணர்ச்சியுடன் ஹாலில் அமர்ந்தான். தான் செய்ததை எண்ணி மீண்டும் நினைத்து பார்த்தான். உணர்ச்சி வேகத்தில் நடந்த அந்த அருவருப்பான குணத்தை எண்ணி வெட்கப்பட்டான். பெண்களை நிமிர்ந்து கூட பார்க்காதவன் அவன் மனதில் நினைத்த பெண்ணோடு, அதுவும் மனைவியின் விருப்பம் இல்லாமல் செய்ததை எண்ணி வருத்தப்பட்டான். அப்படியே சோஃபாவில் படுத்தான். கண்கள் மூடியவனுக்கு அவனின் கை நடுக்கமும் பயந்த கலங்கிய விழிகளும் மட்டுமே கண்முன்னே தோன்றியது. அவன் குற்ற உணர்ச்சியை அதிகரிக்க செய்தது. தன் மனைவி, அதுவும் தான் விரும்பிய பெண் மதி, அவள் கூனி குறுகி விழுந்த காட்சி அவன் நெஞ்சை யாரோ கத்தியால் கீறியதைப் போல இருந்தது. அவளின் வார்த்தைகள் ஆத்விக் காதில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. நேரமும் ஓடிக்கொண்டே இருந்தது. வானமும் இருண்டு விட்டது. நிலவோ வெளியே வந்ததாய் தெரியவில்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆத்விக் இதுவரை யாரிடமும் மன்னிப்பு கேட்டதில்லை. கேட்கும் அளவிற்கு யார் மனதையும் நோகும்படி அவன் நடந்து கொண்டதில்லை. கணவனாக தான் நடந்து கொண்ட நடவடிக்கைக்காக தன் மதியிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தான். எழுந்து தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ஆத்விக். இத்தோடைய இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த அத்தியாயம் வாங்க பார்க்கலாம். அத்தியாயம் 8. தன் அறையை நோக்கி நடந்த ஆத்விக்கோ மனம் படபடப்பாகவே இருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அறைக்குள் நுழைந்தான். இருண்டு கிடந்த அறையில் மின்விளக்கை போட்டான். மிகவும் சுத்தமாகவும் இருந்தது அறை. அவனுடைய புத்தகங்கள், அலமாரிகள் அனைத்துமே மிகவும் சுத்தமாக இருந்தது. கண்டிப்பாக இவதான் பண்ணியிருப்பா என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை தேட கட்டிலில் இல்லாதவள் சற்று நடந்து சென்று கீழே பார்த்தான். உடலை குறுகி வயிற்றை பிடித்தபடி படுத்திருந்தாள் நிலா. அருகே சென்று முட்டி போட்டு அமர்ந்தவன் அவள் முகத்தை ஆராய்ந்தான். அழுதழுது முகம் வீங்கி போய் இருக்க அவளது முடிகளோ கீற்றுகள் போல அவள் முகத்தை மூடியிருந்தது. அதை தன் கைகளால் தொடப்போனவன் என்ன நினைத்தானோ என்று தெரியவில்லை. அவனது கையை பின்னால் மடக்கி எடுத்து கொண்டு வைத்து விட்டான். அருகில் ஏதோ நிழல் ஆடுவது போல தெரிய உறக்கம் கலைந்தாள் நிலா. மறுபடியும் ராட்சசன் வந்துவிட்டான் போலியே என்று நினைத்து அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தாள். மறுபடியும் உடல் நடுங்க உட்கார்ந்தபடி பின்னால் நகர்ந்தவளை வித்தியாசமாய் பார்த்தவன் காலையில் தான் நடந்து கொண்டதால் தான் பயப்படுகிறாள் என்று நினைத்து அவள் அருகே சென்று சட்டென்று அவள் கைகளை பற்றி கொண்டான். அவளின் பிஞ்சு கரங்கள் நடுங்குவதை அவனால் உணர முடிந்தது. மதி, நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ், நான் சத்தியமாக வேணும்னு பண்ணலை,
உனக்கு இதனால் என் மேலே வெறுப்பு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் என்னை மன்னிச்சிடு. எனக்கு வேறு எதுவும் சொல்ல தோணலை. நான் அப்படி பண்ணி இருக்கக்கூடாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாத மதி என்று கையை விட்டவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளை அணைத்து கொண்டான். மீண்டும் அதிர்ச்சியாக இருந்தது நிலவுக்கு. அவளின் இதய துடிப்பு வெளியே கேட்கும் அளவிற்கு இருந்தது. தயவு செய்து என்னை எப்பொழுதும் வெறுத்துறாத மதி. இந்த உலகத்தில் அத்தைக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் என்று கூறியவனை அதிசயத்தை மீறி வித்தியாசமாய் பார்த்தாள் நிலா. உனக்கு இப்போ ஸ்டொமக் பெயின் பரவாயில்லையா மதி என்றான். ஏனோ அவன் கேட்டதில் அவளுக்கு ஏதோ போல இருந்தது. தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவனிடமிருந்து விலகினாள் மதி. நான் நல்லா இருக்கேன், எனக்கு இப்போ எந்த வலியும் இல்லை என்று கூறவே அவன் எழுந்து நின்றான். நிலாவும் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றாள். அத்தை செங்கல்பட்டு வர போயிருக்காங்க. நான் மதியம்தான் வந்தேன். நீ நைட்டு சாப்பிடல தானே? உனக்கு சாப்பாடு எடுத்து வரட்டுமா என்று கேட்டான். இல்லை இல்லை, எனக்கு இப்போ பசிக்கலை. எனக்கு வேணும்னா நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா என்றாள். இல்லை, எனக்கும் பசிக்கலை. நீ எப்போ சாப்பிட்றியோ அப்போ கூப்பிடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்த மதி. சாரி, நீ என் மனைவியாக இருந்தாலும் உன்கிட்ட நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது என்றான் தயங்கியபடியே. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை என்று அவன் முகத்தை கூட பார்க்காமல் கூறினாள் நிலா. சாரி மதி என்று கூறியவன் அவளை ஆழமாக பார்த்தபடி அங்கேயே நின்றான். இந்த ராட்சசன் கிளம்பாமல் என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் என்று விழித்தாள் நிலா. உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்று கேட்டான் ஆத்விக். அந்த கனிவான குரலில் அவள் நிமிர இருவர் விழிகளும் நேர்கோட்டில் சந்தித்து கொண்டன. சட்டென விழிகளை தாழ்த்தி கொண்டாள் நிலா. இல்லை, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறினாள் நிலா. சரி மதி, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு என்றவன் தலையை அழுத்த கோரி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான். மீண்டும் அவனது மனதில் இனம் புரியாத உணர்வு. மன்னிப்பு கேட்டாச்சு, கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுவா என்றது ஒரு மனம். நல்லா மன்னிப்பா என்று கூறியது இன்னொரு மனம். அவனுக்குள்ளேயே மனப்போராட்டங்கள் வந்தது. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானே இந்த அவஸ்தை என்பது போல் ஒரு பிம்பம் வந்து தோன்றி மறைந்தது. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த நிலா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா என்று கேட்டாள். இதோ வந்துட்டேன் என்பது போல அவசரமாக டைனிங் டேபிளுக்கு வந்து உட்கார்ந்தான் ஆத்விக். சாம்பார், பொரியல் என்று அப்படியே இருக்க சிறிது சூடுபடுத்தி கொண்டு இலையிலே சாப்பிட வைத்தாள் நிலா. நீயும் உட்காரு மதி, சாப்பிடலாம் என்றான் ஆத்விக். இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் ப்ளீஸ் என்றாள் நிலா. அவளை கட்டாயப்படுத்தாமல் முதலில் அவன் வேகமாக சாப்பிட்டான். இவன் என்ன 10 நாள் சாப்பிடாத மாதிரி இவ்வளோ சாப்பிட்றான்? நல்ல வேளை உள்ளே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, இல்லைன்னா அதையும் சாப்பிட்ருவான் இந்த ராட்சசன் என்று மனதிற்குள்ளே கூறி கொண்டாள் நிலா. எனக்கு போதும் மதி, நீ சாப்பிடு, நான் வேணா உனக்கு பரிமாறட்டுமா என்றான் ஆத்விக். இல்லை, நான் தட்டில் மொத்தமாக போட்டு சாப்பிட்டுக்கிறேன், பரிமாறலாம் வேண்டாம் என்று கூறி கீழே அமர்ந்தாள் நிலா. மேலே உட்கார்ந்து சாப்பிடலாமில்ல என்றான் ஆத்விக். எனக்கு அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு என்றாள் நிலா. சொல்லியிருந்தால் நானும் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பல்ல என்றான் ஆத்விக். அவனை பார்த்தவள், தேவையில்லை, முதல்ல இங்கிருந்து போடா என்று அவள் மனம் கூறியது. சரி, நீ சாப்பிட்டு வா, நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன் என்றான் ஆத்விக். எனது ரூமில் வெயிட் பண்ணுறியா? இது எதுக்குடா? ஐயோ கடவுளே என்று நினைத்தாள். அறைக்கு சென்ற ஆத்விக் அத்தை விஜயாவிற்கு அழைத்தார். தூரத்து சொந்தக்காரர் கல்யாணத்துக்கு வந்தோம். இன்னைக்கு நைட்டு நாங்கள் இங்கேயே தங்க போகிறோம். நீயும் நிலாவும் ரூம் தாழ் போட்டு கொஞ்சம் பேசாமல் தூங்குங்க என்றாள். என்னது என்றான் ஆத்விக். இல்லைடா, வீட்டை தாழ் போட்டு தூங்குங்க என்று ஃபோனை வைத்து விட்டார். கொஞ்ச நேரம் ஹாலில் அமர்ந்த நிலா தன் அன்னையை அழைக்க அதே ராமாயணத்தை தான் அவரும் கூறினார். போச்சுடா, அவங்க எப்போ திரும்பி வரப்போகிறாங்கன்னு வேற தெரியலையே, என்ன பண்ணுறது என்று நினைத்தவள் கபோர்டில் இருந்த வார இதழ்களில் உள்ள கதைகளை எல்லாம் படிக்க ஆரம்பித்தாள். சிலருக்கு மதியம் தூக்கம் வந்தாலும் இரவில் தூக்கம் வரவில்லை. சிலருக்கு எப்பொழுதுமே தூக்கம் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கோ மதியம் தூங்கினாலும் இரவும் அதே நேரம் தூக்கம் வந்துவிடும். இதில் நிலா முதல் ரகம். மதியம் தூங்கினால் இரவு தூக்கம் கட்,
1 மணி நேரம் சென்ற பிறகு வெளியே வந்த ஆத்விக், என்ன மதி, நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டான். இல்லை, எனக்கு தூக்கம் வரல. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு அப்புறம் தூங்க போகவா என்று கூறினாள். சரி என்று சொல்ல போனவனை, ஒரு நிமிஷம், ஒன்று சொல்லணும் என்று தடுத்தாள். சொல்லு மதி, ஏதாவது வேணுமா? நான் வெளியில் போய் வாங்கிட்டு வரட்டுமா என்றான் ஆத்விக். ஐயோ, பேச விடடா கிராதகா என்று மனதில் நினைத்தவள், இல்லை, நான் நாளையிலிருந்து காலேஜ் போகிறேன். அப்படியா? இங்கேருந்து பக்கமா இல்லை தூரமா என்றான். இல்லை இல்லை, இங்கேருந்து பக்கம்தான் என்றாள். சரி, நீ நாளைக்கு போயிட்டு வா, உனக்கு தனியாக ஸ்கூட்டி வாங்கி தரேன் என்றான். இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் என்றாள் மதி. மதி, எனக்காக வாங்கிக்கோ என்றான் ஆத்விக். இல்லை, நான் அதுக்காக சொல்லலை, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. என்னது, வண்டி ஓட்ட தெரியாதா? என்ன சொல்கிற என்றான். ஆமாம், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து காலேஜ் நடந்து போகிற தொலைவு தான் என்றாள். சரி, நான் வேணா இந்த வாரம் மட்டும் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணவா என்று கேட்டான் ஆத்விக். வேறு வேலையே வேணாம், நீ இங்கேயே இருடா சாமி. நீ என் கூட வந்தனா இவனையா நீ கல்யாணம் பண்ண என்று என்னைத்தான் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. இல்லை இல்லை, வேணாம், நான் தனியே போய் பழகிக்கிறேன் என்று கூறினாள் நிலா. ஏதோ தனியாக போய் பழகிக்கிறேன் என்று கூறியதும் அவர் வார்த்தையில் அவன் மனம் நோகும்படி மிகவும் வருந்தியது. சரி, உன்னோட இஷ்டம் என்று உள்ளே சென்றான். நீண்ட நேரம் உறக்கம் வராமல் உள்ளே வந்தவள் ஆத்விக் நன்றாக உறங்குவதை உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு தலையணியை போட்டு தானும் படுத்து தூங்கினாள். எப்பொழுதும் காலை 5 மணிக்கே எழும் பழக்கம் கொண்ட நிலா இன்று ஏனோ 6 மணிக்கு மேலேயே எழுந்தாள். உடனே அலாரத்தை பார்த்தாள். ஐயோ, அலாரம் ஆஃப் ஆகிவிட்டதே. டைம் வேறு 6 மணிக்கு மேலே ஆச்சே. 8 மணிக்கெல்லாம் கிளம்பணுமே என்று நினைத்தவள் வேக வேகமாக குளியலறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள். அங்கு ஆத்விக் செய்து கொண்டிருக்கும் செயலால் அதிர்ச்சியானவள். வாங்க நண்பர்களே, அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அத்தியாயம் 9. காதல் தீயில் கரைவோம் வா. வாங்க தொடரலாம். வா வா மதி, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். உனக்கு லஞ்ச் கூட பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பாரு, உன்னுடைய காலேஜ் பேக். இதை கூட உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். உங்கள் அம்மா கிட்டே தான் வாங்கினேன். உங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க. அம்மாவும் மத்தியும் வந்துட்டாங்களா என்றாள் நிலா. வந்துட்டாங்க. அத்தைக்கு காலையிலேயே ஏதோ ஒரு வேலையாம், அதனால் 6:30 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க என்று கூறினாள். அப்படியா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. நீ தூங்கிட்டு இருந்த மதி, அதனால தான் நான் உன்னை எழுப்பலை என்றான். அட லூசு பயலே, எழுப்பு தொலைஞ்சிருக்கக்கூடாதா என்று மனதில் நினைத்தவள், நான் எந்திரிச்சு ஏதாவது வேலை செஞ்சிருப்பேன்ல, எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சிரமம் என்றாள். நான் லீவு வீட்டில் தானே இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வா, கிளம்புவோம் என்றான். கிளம்புவோமா? இல்லை, நானே கிளம்புறேன் என்றாள். ஆமாம், இன்னும் 1/2 hour தான் இருக்குது. சரி, நீ போய் சாப்பிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம வண்டியில் போயிடலாம் என்றான் ஆத்விக். இல்லை, இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தானே என்றாள் நிலா. எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் உன்னை இந்த டைமில் நீ நடந்து போக வேணாம். இத்தனை வருஷம் நான் அப்படி தானே போயிட்டு இருந்தேன் என்றாள் நிலா. இத்தனை வருஷம் நீ அப்படி போயிருக்கலாம், ஆனால் இனிமேல் அப்படி போக வேண்டாம் என்று கராத்தாக சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். தலையெழுத்து, இவன் என்ன சமைத்து வைத்து தொலைஞ்சிருக்கானோ தெரியலையே என்று கிச்சனுக்குள் நுழைந்தாள். சுடசுடவென்று சப்பாத்தியும் வெள்ளை குருமாவும் இருந்ததை பார்த்தாள். இவ்வளவு செய்ய தெரியுமா? நன்றாகத்தான் இருக்கும், சாப்பிட்டு பார்ப்போம் என்று நினைத்தவள் 2 சப்பாத்தியை எடுத்து வைத்து கீழே அமர்ந்தாள். மதி என்று கத்தியவனை திரும்பி பார்த்து என்ன என்பது போல் பயந்து பார்க்க, இல்லை மேலே உட்கார்ந்து சாப்பிடலாம்ல, நான் வேணா உனக்கு பரிமாறட்டுமா என்று குறும்பாக அவன் கேட்க, இல்லை, நான் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு வரேன் என்று கூறினாள் நிலா. சரியான அறிவு கெட்ட முண்டோ, இப்படியா வந்து பயமுறுத்தி தொலைகிறது? நான் என்ன 10 மைல் தொலைவாக இருக்கேன், வந்து கத்துறான் என்று கூறிக்கொண்டே சப்பாத்தியை சாப்பிட்டாள். அப்படி ஒரு சுவை, என்ன இவ்வளவு சுவையாக இருக்கிறது? பரவாயில்லை, ராட்சசனுக்கு
இதெல்லாம் கூட நல்லா வருது, இவன் செய்கிறதுல இது மட்டும்தான் ரொம்ப உருப்படியாக இருக்குது என்று 3 சப்பாத்தியை எடுத்து சாப்பிட்டாள். பின்பு கை கழுவி விட்டு வெளியே வந்தாள் நிலா. 7:45 மணி என்று காட்டியது. மதி, அப்படியே மெதுவாக போகணுன்னா 8:45 உன்னுடைய காலேஜை ரீச் ஆகிடலாம் என்றான் ஆத்விக். நீங்கள் கண்டிப்பாக வரணுமா? நான் மட்டும் போயிட்டு வரேனே என்றாள் நிலா. உனக்கு என்ன பிரச்சனை? யாராச்சும் என் கூட எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அப்போ உனக்கு பிடிக்கலையா என்ன? நீ இன்னும் என்னை மன்னிக்கலையா என்றான் ஆத்விக். நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருக்கிறதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வண்டி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் நிலா. எனக்கும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. சரிவா நம்ம போகலாம் என்றான். கொஞ்ச நேரம் கழித்து போகலாமே என்றாள் நிலா. சரி, அப்போ நம்ம ஒரு 8 மணி போல் கிளம்பலாம். 9 மணிக்குள்ளே உன்னை நான் அங்கே விட்டுடுறேன் என்றான். என்னது? இல்லை மதி, ஒரு 8 மணிக்கு நம்ம கிளம்புனோம்னா 8:30 உன்னை கொண்டு போய் அப்படின்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை என்று கூறி மறுபடியும் சோஃபாவில் அமர்ந்து நாளிதழை படித்து கொண்டிருந்தான் ஆத்விக். அவளுடைய பேக்கிலோ அவளுக்கு தேவையான லஞ்ச், நோட் புக்ஸ் அனைத்துமே கரெக்டாக இருந்தது. இதெல்லாம் யார் எடுத்து வச்சிருப்பா என்று மனதிற்குள் நினைத்தாள் நிலா. நான் தான் மதி எடுத்து வச்சேன் என்று அவள் மனதை படித்தவன் போல கூறினான் ஆத்விக். அட பாவி, மனசில் நினைக்கிறது கூட டக்கு டக்குன்னு சொல்கிறானே, இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்று நினைத்தவள் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தாள். அவள் காலேஜுக்கு ஃபோன் அலோடு இல்லை என்ற காரணத்தால் அதை அவளுடைய அறையிலேயே வைத்து விட்டாள். நம்ம இப்போ காலேஜ் போனதுக்கு அப்புறம் பிரியா கிட்டேயும் இலக்கியா கிட்டேயும் என்ன சொல்கிறது? கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாமா? 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததை பற்றி அவங்க கிட்ட சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? அதுவும் முக்கியமாக இந்த குரங்கு தான் என் புருஷன்னு சொன்னால் மற்றவங்க மாதிரி அவங்களும் என்னை கிண்டல் பண்ணிடுவாங்களோ என்று மனதிற்குள் ஒரு பூகம்பமே நிலாவுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு இருவரும் கல்லூரிக்கு வந்தார்கள். மதி, நான் வேணா உள்ளே வந்து என்றான் ஆத்விக். இல்லை இல்லை, நான் இங்கே இருந்தே நடந்து போகிறேன், உங்களை உள்ளே எல்லாம் விடமாட்டாங்க என்று அவளுக்கு எதிர்பதில் அளிக்காமல் கீழே இறங்கி விறுவிறு என்று உள்ளே போனாள். ஒரு குறும்பு சிரிப்புடன் அவள் உள்ளே போனதை உறுதி செய்து கொண்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். காலேஜிற்கு அடியெடுத்து வைத்தவுடன் நம் நிலாவின் அலப்பறைகள் வழக்கம் போல குஷியுடன் ஓடிக்கொண்டிருந்தது. அவளின் நட்பு வட்டாரங்களான அக்ஷயா, பிரியங்கா, இலக்கியா அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். இலக்கியா நிலாவை பார்த்து, வாடி, இப்போ தான் காலேஜுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? என்ன ஒரே டாலா? இல்லை இல்லை, ஒரு ஜொலிப்பாக இருக்க என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏய், சனி ஞாயிறு தானே லீவு, அதுக்குள்ளே 10 நாள் லீவ் விட்ட மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற என்று கேட்டாள் அக்ஷயா. சரி சரி, டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியாடி? எப்படியாவது நீ தாண்டி என்னை காப்பாற்றணும், இல்லாட்டி அந்த ராட்சசி இன்னைக்கு என்னை வச்சு செஞ்சிடுவா என்று கூறி நிலாவின் பதிலை ஆவலுடன் கேட்க தயாரானாள் பிரியங்கா. காப்பாற்றிடுவோம், எனக்கு நோட்ஸ் எல்லாம் நீ தாண்டி எழுதி தரணும் என்றாள் வழக்கமான குறும்புகளுடன். நால்வரும் கிளாஸுக்கு போக அதோ அவர்கள் எதிர்பார்த்த அந்த ராட்சசி மேடம் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு சர்க்கியூட்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கும் வித்யா மேடத்தை தான் அவர்கள் அப்படி அழைப்பார்கள். இதோ வந்துட்டா நீலாம்பரி என்று கத்தினாள் சிந்து. கிளாஸில் இருந்த அனைவரும் எழுந்து குட் மார்னிங் மேம் என்று கூற, மேமோ குட் மார்னிங், டெஸ்ட் இருக்கு, ஞாபகம் இருக்குத்தானே என்றார். எல்லோரும் பேப்பரை எடுங்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் சொல்ல போகிறேன், அதை அந்த பேப்பரில் எழுதி 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கே வைக்கணும் என்று கூற அனைவருமே புத்தகத்தை மூடி மேலே வைத்துவிட்டு கீழே பிட்டை வைத்து எழுத கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல நிலவின் உதவியுடன் அவளின் தோழியும் கேள்விக்கான பதிலை எழுது கொண்டிருந்தார். நான் ஆத்விக் தான் பேசுகிறேன், நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிடுவேன். வேண்டாம், நானே கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்துடுறேன். நம்ம பேசுகிறது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். புது டார்கெட்னு நான் கேள்விப்பட்டேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என் அஃபிஷியல் மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்று ஃபோனை வைத்து விட்டான். ஆத்விக் என்ன வேலை செய்கிறான் என்று போக போக பார்க்கலாம். மக்களே, இதோட இந்த அத்தியாயம் முடியுது மக்களே.
இந்த அத்தியாயத்தை தொடர்ச்சியாக பார்க்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மக்களே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுடைய கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஊக்குவிப்பையும் தரும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.